தியானத்திற்கு ஏற்ற காலம் எது? எந்த நேரத்துல தியானம் பண்ணலாம்? இதுதான் கேள்வி. பகவான் காலமெல்லாம் இடைவிடாது தியானிக்க வேண்டும். பாத்தீங்களா? எங்க கேட்டா ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க, 1 மணி நேரம் தியானம் பண்ணுங்க, காலைல 4 to 5 தியானம் பண்ணுங்க, 5 to 6 தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணுங்க அப்படின்றாரு பகவான். காலமெல்லாம் இடைவிடாது தியானிக்க வேண்டும். புறத்தே எந்த வேலையிலும் ஈடுபட்டு இருக்குங்காலும் தியானத்தை விடக்கூடாது. நீ வெளியில என்ன வேலை பண்ணிக்கிட்டே இரு. ஆனா உள்ளுக்குள்ள நீ அந்த தியானம் என்ன தியானமோ அதை பண்ணிக்கிட்டே இரு. உன்னுடைய உடல் மனசு வெளி பார்க்க இயங்கிக்கிட்டே இருந்தாலும் ஒன் சைடு உள்ளுக்குள்ள நீ வந்து அந்த தியானத்திலே இரு. விசாரத்துக்கு இது பொருந்தும். வெளியில நம்ம என்ன வேலை என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆழமான புத்தி வந்து ஒரு பக்கம் விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த விசாரம் பண்றதே ஒரு தியானம் தான். சோ புறத்தே எவ்வேளையிலும் ஈடுபட்டு இருக்குங்காலும் தியானத்தை விடக்கூடாது. குறிப்பிட்ட சில காலங்களில் மட்டும் தியானிப்பவர் ஆரம்ப சாதகர்கள். சரி, நான் காலையில ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன் அப்படின்னா, யூ ஆர் பேசிக்கலா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பதான் இந்த மாதிரி பிராக்டிக்கலுக்கு உள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆரம்ப சாதகர்கள் இந்த டயத்துலன்னு இல்லை, எல்லா டயத்திலையும் தியானம் பண்றதுக்கு தியானம் பண்ணிக்கிட்டு தன்னை தயார்படுத்துறவங்க தான் சாதனைகளில் அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ற. மேலே சென்றோர் நிரந்தரத்தியான நெறியை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். ஆரம்ப சாதகர்களுக்கு இனிஷியலா இப்பதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரவங்களுக்கு ஒரு 1/2 hour ஏதோ ஒரு தியானம் பண்ணா போதும். ரொம்ப டீப்பா நீங்க உள்ள போய் ஞானம் தான் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டைமிங் எல்லாம் கிடையாது. எப்பப்பெல்லாம் எல்லா நேரத்திலையும் அது மயமா மாறிட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது அப்படிங்கிறாரு. விசாரமும் அப்படிதான், தியானமும் அப்படிதான். அப்பதான் அதுல ஒரு ரிசல்ட் வரும். நமக்கு எப்பயாவது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மூச்சை வெளுத்து வெளியில விடுறது, வெளியில இழுத்து உள்ள விடுறது, 10 நிமிஷம் உட்காந்து நான் தியானம் பண்ணிட்டேன் போதுன்னு, இன்னைக்கு டேட்டா முடிஞ்சது, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சது, நாளைக்கு கோட்டாக்கு போலான்னா இது எத்தனை லட்சம் வருஷம் போற வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. அதாவது ஒரு சாதம் வைக்கிறோம் அடுப்புல, ஒரு 5 நிமிஷம் அடுப்பை பத்த வைக்கிறீங்க, தண்ணி கொதிக்குது, திருப்பி ஆஃப் பண்ணிடுறீங்க, திருப்பி 5 நிமிஷம் பத்த வைக்கிறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கொதிக்குது, ஆஃப் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி எப்ப அது கொதிச்சு எப்ப நீங்க அதுல அரிசி போட்டு எப்ப அது சாதம் ஆகுறது? தொடர்ந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி சூடாகிட்டே ஒரு டெம்பரேச்சர் கிராஜுவலா ரைஸ் ஆகிட்டே போகும். அது ஒரு சடன் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் ரைஸ் போட்டா அது கொஞ்ச நேரத்துல சடன் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும், டைமிங்ல சாதமா மாறிடும். ரிசல்ட் சாதம் வரணும், அதற்கு தொடர்ச்சியான பயிற்சியும் முயற்சியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அபியாசமும் விவேகமும் வைராக்கியமும் தொடர்ந்து இருக்கணும். சாதன சதுஷ்டியம் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு டெய்லி இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம்னா என்னைக்கு நடக்குமோ நடக்கும். நம்ம அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியதுதான் நல்லது.